மீனராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு மிக சாதகமான ஒரு தமிழ் புத்தாண்டாக இருக்க போடும். ஆல்ரெடி வண்டி வாகனங்கள்லாம் கடந்த ஆண்டே வாங்கியிருப்பீங்க. இந்த ஆண்டு அது அடுத்த ஒரு போகும் லெவலுக்கு. 2 வீலர் வச்சு வாங்கினவங்க 4 வீலர் வாங்குவீங்க. 4 சீட்டர் வச்சுருக்கவங்க ஒரு 7 சீட்டர் வாங்குவீங்க. 7 சீட்டர் வச்சுருக்க பர்சன் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஃப்ளைட்லேயே தான் ட்ராவல் பண்ணுவீங்க. அயல் நாட்டு தொடர்புகள் ஏற்படுவதற்கான காலகட்டமாகவும் சரிங்க, கலைத்துறையில் உச்சத்தை அடையக்கூடிய காலகட்டமாகவும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் 10ஆம் அதிபதி லக்னாதிபதியும் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியும் 5ல் போகிறாங்க குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா. அப்போ என்ன நடக்கும்போது மனதிற்கு பிடித்த கோவில் குளங்களுக்கும் பூர்வீக ஸ்தலங்களுக்கும் பூர்வீகம் சார்ந்த இடங்களுக்கும் இல்லை பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான ஒரு காலகட்டமாக மீனராசி அன்பர்களுக்கு திகழப்போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிலப்புலன்கள் வாங்குவதற்காகவும் வண்டி வாகனம் வாங்கும் அமைப்பாகவும் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு ஒரு நல்ல பொன் சேர்க்கையுடைய சரிங்க திறமையான மணமகள் அமைவதற்கான காலகட்டமாகவும் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். தொழில் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சி எட்டும். பரிணாம வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பிரான்ச்சஸ் 2-3 தொழில்கள் செய்வதற்கான வாய்ப்பாகவும் இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய காலகட்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 6ஆம் அதிபதி வேலையில் 2-3 வேலை செய்யும் பொழுது வருமானம் இரட்டிப்பாக உச்சத்தில் வரப்போகிறார். புதிய அரசியல்வாதிகள் வெற்றி பெறுவதற்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் திகழப்போகிறது.